ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னங்க வண்டியை மறிக்கிறீங்க? கொஞ்சம் பைக்கை கொடுக்க முடியுமா? மெக்கானிக்கை கூட்டிட்டு வரீங்க. பாஸ்கர் ஏங்க சீக்கிரம் வந்துருங்க, கடைக்கு போகணும். வந்துடுறேன்ப்பா வந்துடுறேன். ஹலோ, உங்க வண்டிக்கு நான் கேரண்டி, ஓகேவா? ஆக்சுவலா பஸ்ல முதல்ல உங்களை பார்த்தப்போ ரொம்ப டெரர் பீஸ்ன்னு நினைச்சேன். நீங்க மட்டுமா? என் ஆத்தாலையும் குட்டி மேலே தவிர ஊர்ல எல்லா பொம்பளையும் அப்படித்தான் நினைக்கிறாங்க என்னைய. ஏங்க எல்லா பொண்ணுங்களும் அப்படி சொல்றீங்க? உங்களை அப்படி நினைக்காத ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? கல்யாணமா? நீங்க வேற. குட்டிமா இப்பதான் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு. அவன் நல்லா வளரணும், பெரிய ஸ்கூல்ல சேர்த்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கணும். அவளுக்கு சடங்கு செய்யற அன்னைக்கு எங்க ஊர் பட்டாளம்மன் கோயில் திருவிழா மாதிரி இந்த ஊருக்கே சோறு போடணும். நல்ல மாப்பிள்ளையா, படிச்ச மாப்பிள்ளையா, அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பார்த்து நிறைய நகை போட்டு சீர் சினத்தியோட அவளுக்கு கல்யாணத்தை நடத்தணும். மும்புட்டையும் விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு போச்சுறீங்க? அதெல்லாம் செய்ய அவங்க அப்பா அம்மா இருக்காங்களே. யாரு? அவன் தானே பொட்ட புள்ள வரைஞ்சி வீங்கிக்கிட்டு திரியிறேன். சீக்கிரம் புள்ளைய பெற்றுட்டோம்னா அன்னைக்கு அடி பொறுமைக்கு திரியிறான். அவன் எல்லாமே நம்மளே விட முடியாதுங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? ஏன் 40-45 வயசுல கல்யாணம் பண்ணவன் எல்லாம் ஊர் உலகத்துல இல்லையா என்ன? அதெல்லாம் இந்த சாமி பார்த்துக்குங்க. ஆமா, இன்னும் எத்தனை நாளைக்கு எங்க ஊர்ல இருப்பீங்க? இங்கேயே இருந்துடலாம் தான் தோணுது. வந்த வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போறதுக்கு வழியை பாருங்க. உங்க அப்பா அத்தை ஐயா போறாங்க. அப்படி யாராவது இருந்தா தானே. ஒருவேளை அப்படி இருந்தாங்கன்னா நீங்க குட்டிமா மேல பாசமா இருக்கிற மாதிரி தான் என் மேலேயும் இருந்திருப்பாங்க. கர்த்தர் எனக்கு விட்டது அப்படி. அட விடுங்க, உங்க படிப்புக்கும் மனசுக்கும் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கங்க. வர்றேங்க. மியா மியா பூனைக்குட்டி. மியா 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 மியா. ஐயோ சரி, நான் சொல்றேன். நீ சொல்லு. மியா மியா பூனைக்குட்டி. மியா மியா பூனைக்குட்டி. யாரை தேடுகிறாய் பூனைக்குட்டி? யாரை தெரிகிறாய் பூனைக்குட்டி? சும்மா சும்மா கத்தாதே. என்னப்பா? ஒண்ணு கூட சரி 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 சரி, நான் சொல்லிடுறேன், நீ சொல்லு. சும்மா சும்மா கத்தாதே. சும்மா சும்மா கத்தாதே. சுத்தி சுத்தி வராதே. என்னப்பா? ஒண்ணு. சரி 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 சரி, நான் சரியா சொல்றேன், நீ அடிக்காம சொல்லு. சுத்தி சுத்தி வராதே. வராதே. அண்ணா இப்போ வந்துடுவா. வந்துடுவா. அடிக்கப்பாப்பா, ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அன்பாய் பால தந்திடுவா. அண்ணா அன்பாய் பாலை தந்துடுவார். பாட்டு அவ்வளோதானே? ஐயோ மறந்தே போயிட்டேன். மறந்துட்டியா? இந்த வரேன். சிக்கனு. இந்தாங்க தின்னிடு. திண்ணீரா? திண்ணீர் கருப்பா இருக்கு. எங்க அம்மா பூசிட சொன்னாங்க. படிக்கலாமா? படிக்கலாமா தேரிப்பா? படிக்கலாம்டா. உங்களுக்கு என்ன நான் பாவம் பண்ணேன்? எங்க ஆத்தா போனதுக்கு பின்னாடி சோறு தண்ணி கூட நீங்க எனக்கு ஊத்தல. ஒரு மனுஷனா கூட நீங்க என்னை மதிக்கல. நான் என்ன உன் சொத்துல பங்கா கேட்டேன்? அந்த புள்ள முகத்தை பார்த்த பின்னால என் ஆத்தா முகத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. குடிச்சு குடிச்சு சித்திரலாம் இருந்தனா இந்த புள்ளைக்கா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் புள்ளையவும் என்னை ஏதாச்சும் செஞ்சு பிரிக்கலாம் பார்த்தீங்க, உயிரோட எரிச்சு போடுவேன். அண்ணன் முண்டாட்டியும் கூட பார்க்க மாட்டேன். போங்க போங்க. வணக்கம். யார் இவன்? புதுசாக இருக்கான்.
வாங்க. வாசனை கொஞ்சம் தூக்கலா இருக்கடி. இருண்ணே சொல்றேன்ல. போடா மணியாச்சு, குட்டிமா முடிச்சிட்டு இருப்பா. சரி நில்லுப்பா, பிரியாணி வருது, சாப்பிட்டுட்டு பிள்ளைக்கு எடுத்துட்டு போவ. வாணே 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 இங்கடா. முக்கியமான சொல்லுண்ணே வாணே. என்னடா சொல்லி? வரணும் மாப்பிள, வா வா. ஏண்டா போதை இல்லாம பிரியாணி திங்க முடியாதா? மாப்பிள ரம்ஜான் பிரியாணி மாப்பிள, இழுத்து விடுங்க. என்னடா மப்பா? அண்ணே தினாம அடிச்சுக்கிட்டு இருக்கோம், என்னைக்கே ஒரு நாள் இழுத்து ஒண்ணே. உங்க சங்காத்தமே நம்மடா குடிகார பயிர்களா. வேண்டாமா, நம்மளாம் அழுக்கு பயிலுகடா, ஆகாத பயிலுகடா. நம்ம பழக்க வழக்கம்லாம் அவருக்கு பெருசா. இனிமே நீ பிரிச்சு பேசாதீங்கடா. நீங்க வேற நான் வேறையாடா. சாப்பிட்டுட்டு மறுசோறு வாங்கிக்கணும். இது வேற தவறுது. இந்தாப்பா தேரி, பாப்பா கொண்டு போய் கொடு. ஏண்டா அவனும் உங்களை மாதிரி ரோட்ல தள்ளாடிக்கிட்டு கிடக்கணும்னு அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. சாப்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போங்கடா. சரி மாப்பிள. இந்தாப்பா தேரி. பாப்பா முடிச்சுட்டுப்பா, நான் போறேன். இந்தாப்பா தேரி, வண்டியை விட்டு ஆட்டோல வாப்பா. எப்படி வீடு போய் சேர போறானோ. அண்ணே தேரியல் ரொம்ப சங்கடப்பட்டு போறாருண்ணே. ரொம்ப நாள் கழிச்சு குடிச்சோம்ல, அதுதான் கப்புன்னு எழுதிருச்சு. ஏன்டா ரோட் ஆடுறேன்? தேடிப்பா. தேடிப்பா. ரோட்ல படுக்க வச்சுட்டு, என் புள்ள தெருவில் படுக்க வச்சுட்டு, என் புள்ள ரோட்ல படுத்துட்டால. என்
என் மேல பாசம் வச்ச பார்த்துக்கான ரோட்ல வந்து படுத்தேன் குட்டிமா. அந்த பயலுக்காக குடிச்சு உடனே ரோட்ல படுக்க வச்சுட்டேடா. என்ன பண்ணிச்சுடா.